Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. Don't and never. இது ரெண்டுக்கும் என்ன மீனிங்கா இருக்கும்? Don't அப்படிங்கிறது நான் ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம don't யூஸ் பண்ணுவோம். Never அப்படிங்கிறத எப்போ யூஸ் பண்ணுவாங்க? சேம் அதே மாதிரி தான் நான் ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம never யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான் வருது இல்லையா? பட் இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. டோன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு யாராவது ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டோன்ட் யூஸ் பண்ணலாம், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு. அதே இது நெவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் எப்போவுமே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் எப்போவுமே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதை விட இது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். அப்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் கம்பல் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்வோம், இல்லைங்க எனக்கு அதில் விருப்பமே கிடையாது, நான் ஒருபோதும் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம நெவர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேர்ட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீ எனக்கு உதவுவது இல்லை, நீ ஒருபோதும் எனக்கு உதவுவதில்லை. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேன் யூ ஃபைண்ட் அவுட்? அதாவது எனக்கு நீ ஹெல்ப்பே பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்கிறோம். இதே இது நீ எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம டோன்ட் அல்லது டசன்ட் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம எப்படி டோன்ட் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூ, நீங்கிறதுனால யூ. நெக்ஸ்ட்டு டோன்ட் யூஸ் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன எழுதணுங்க? டோன்ட். இதுக்கடுத்து மெயின் வேர்ப் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். உதவுவது, ஹெல்ப் பண்ணுறது. இப்போது இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, V1 வேர்பை மட்டும்தான் நம்ம எழுதணும், சரிங்களா? ஸோ ஹெல்ப், V1 வேர்ப் மட்டும்தான் நம்ம எழுதணும், அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். நீ உதவுவதில்லை, யாருக்கு? எனக்கு. ஸோ மீ, யூ டோன்ட் ஹெல்ப் மீ. இதே சென்டென்ஸை நீ ஒருபோதும் எனக்கு உதவுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணுங்க? யூ. இப்போ இந்த இடத்துல ஒருபோதும் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கு இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நெவர் யூஸ் பண்ணணும். யூ நெவர். நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் என்னதுங்க? உதவுவது. அப்போது ஹெல்ப். யூ நெவர் ஹெல்ப். யாருக்கு உதவுவதில்லை? எனக்கு. ஸோ மீ. யூ நெவர் ஹெல்ப் மீ. நீ எனக்கு ஒருபோதும் உதவுவது இல்லை. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் அண்ட் நெவர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போது இந்த சென்டென்சஸ்லாம் பாருங்கள். நான் காஃபி குடிக்கிறது இல்லை, நான் காரமான உணவுகள்லாம் சாப்பிட்றது கிடையாது, நாங்கள் அவகிட்ட பேசுகிறதே இல்லை, அவங்க நைட்டு டிவி பார்க்குறதே கிடையாது. இதையெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டோன்ட் அல்லது டசன்ட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். டோன்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஐ, வி, யூ அண்ட் தே. இது எல்லாத்துக்கும் நம்ம டோன்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளூரல் ஃபார்முக்கும் நம்ம டோன்ட் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அதே இது ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுனுக்கு நம்ம டசன்ட் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ண மாட்டாங்க, இல்லை அவள் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டோன்ட் அண்ட் டசன்ட் யூஸ் பண்ணி பேசலாம், சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சென்டென்ஸ்க்கும் நெவர் யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த இடத்துல நான் காஃபி குடிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க காஃபி கொடுக்குறாங்க, நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லைங்க நான் காஃபிலாம் குடிக்கிறது இல்லை. இப்போ இதையே அவங்க இல்லை பரவாயில்லைங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு இதை சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்மளை கம்பல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவோம், இல்லைங்க நான் எப்போவுமே காஃபியே குடிக்கிறது இல்லை, ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நம்ம நெவர் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்போது இதில் இப்போ நம்ம டோன்ட் அண்ட் டசன்ட் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? பேச போகிறோம், சரிங்களா? ஸோ எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் நம்ம என்ன செய்யணுங்க? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் எதுங்க சப்ஜெக்ட்? நான். இப்போ நெக்ஸ்ட் வேர்ப் காஃபி குடிப்பதில்லை. அப்போ இந்த இடத்துல இதுதான் என்னதுங்க? வேர்ப். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சப்ஜெக்ட் எழுதிடலாங்களா? ஐ. நெக்ஸ்ட் குடிப்பதில்லை. இப்போ இந்த இடத்துல நெகட்டிவாக வந்ததுனால we have to use the negative form first.
ஸோ டோன்ட் ஐ வந்ததுனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோங்க, டோன்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஐ டோன்ட். இப்போ தான் நம்ம மெயின் வேர்பை V1 ஃபார்ம்லேயே எழுதணும். சரிங்களா? V1 ஃபார்ம் அப்படின்னா என்னங்க, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், குடிப்பதில்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரிங்க். இப்போ இந்த வேர்ப்க்கு அடுத்து எதை நான் குடிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கோம், காஃபியை. அப்போது காஃபி. தட்ஸ் ஆல். ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. நான் காஃபி குடிப்பதில்லை. அவள் காரமான உணவுகளை சாப்பிடுவதில்லை. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவள் காரமான உணவுகளை சாப்பிடுவதில்லை. அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ இப்போ ஷீ வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டசன்ட் யூஸ் பண்ண போகிறோம். டசன்ட். அதாவது டசன்ட் அப்படிங்கிறது டஸ் ப்ளஸ் நாட் சேர்ந்தது தான் டசன்ட். சரிங்களா? ஷீ டசன்ட். நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் என்னதுங்க, சாப்பிடுவதில்லை. சாப்பிட்றதுக்கு ஈட். ஷீ டசன்ட் ஈட். எதை சாப்பிடுவதில்லை, காரமான உணவுகளை. அப்போது ஸ்பைசி ஃபுட். ஸ்பைசி ஃபுட். இவ்வளோதாங்க. அவள் காரமான உணவுகளை சாப்பிடுவது இல்லை. நெக்ஸ்ட், நாங்கள் அவளிடம் பேசுவதில்லை. நாங்கள் அவகிட்டலாம் பேசுறது கிடையாது. ஸோ வி வந்ததுனால டோன்ட். வி டோன்ட். நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் பேசுறது, ஸ்பீக். யார்கிட்ட பேசுறது இல்லை, அவளிடம். அப்போ டு ஹர். சரிங்களா? வி டோன்ட் ஸ்பீக் டு ஹர். நாங்கள் அவளிடம் பேசுவது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவர்கள் இரவில் டிவி பார்ப்பது இல்லை. அவங்க நைட்டு டிவியே பார்க்க மாட்டாங்க. ஓகே, அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எழுதணும். தே வந்ததுனால டோன்ட். தே டோன்ட். இப்போ பார்ப்பதில்லை அப்படிங்கிறது மெயின் வேர்ப். இப்போ பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சி அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இந்த மாதிரி டிவி பார்க்குறது அப்படின்றதுனால we have to use the verb watch. ஸோ watch. we don't watch. எதை பார்ப்பதில்லை, டிவியை. அப்போது டிவி. எப்போ நம்ம பார்க்குறது இல்லைன்னு சொல்லியிருக்கோம், இரவில். இரவு அதாவது நைட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் யூஸ் பண்ணணும். அட் நைட். அட் நைட், அட் நூன். இது ரெண்டுக்குமே, நைட் அண்ட் நூன், இது ரெண்டுக்குமே நம்ம என்ன ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அவன் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறது இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவர்கள் சண்டையிடுவதில்லை. அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் எழுதலாங்களா, தே. இதுக்கப்புறம் என்ன எழுதணுங்க, டோன்ட். தே டோன்ட். தென் மெயின் வேர்ப் என்னது, சண்டை போடுறது. சண்டை போடுறது எப்படி சொல்லுவாங்க, ஃபைட். சண்டை போடுறது எப்படி சொல்லுவோம், ஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தே டோன்ட் ஃபைட். அவர்கள் சண்டையிடுவது இல்லை. அவங்களாம் சண்டை போடவே மாட்டாங்க. அவன் சீக்கிரம் எழுந்திருப்பதில்லை. அவன் சீக்கிரமாகவே எழுந்திருக்க மாட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம், சப்ஜெக்ட். இப்போது நம்ம ஹீ வந்ததுனால டசன்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ஹீ வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணுங்க, டசன்ட். ஓகே, ஹீ டசன்ட். நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் எழுந்திருக்கிறது. அப்போது வேக் அப். ஹீ டசன்ட் வேக் அப். சீக்கிரமாக அப்படின்றதுனால ஏர்லி. அவன் சீக்கிரமாக எழுந்திருப்பது இல்லை. ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என் பிரச்சனை புரியாது. உனக்கு என் பிரச்சனை புரியவே புரியாது அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம டோன்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ எழுத போகிறோம். இப்போ உனக்கு அப்படின்றதுனால யூ. ஸோ நீ, உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம யூ அப்படிங்கிற பர்சனல் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். சரிங்களா? யூ வந்ததுனால டோன்ட். யூ டோன்ட். புரிகிறதுக்கு எப்படி சொல்லுவோம், அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரியாது, புரிவதில்லை. ஓகே, இப்போ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரியாது. என்ன புரியாது, என்னோட பிரச்சனை புரியாது. அப்போது மை ப்ராப்ளம். உனக்கு என்னுடைய பிரச்சனை புரியாது. அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். அவளுக்கு அப்படிங்கிறதுக்கு ஷீ. ஷீ வந்ததுனால டசன்ட். நெக்ஸ்ட் என்னங்க, பிடிக்காது. அப்போது லைக். ஷி டசன்ட் லைக். எதை பிடிக்காது, எதை பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கோங்க, ஐஸ்கிரீம்.
அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. நான் ஒருபோதும் இரவில் காஃபி குடிப்பதில்லை. இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருபோதும் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தங்க? நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். நான் எப்போவுமே காஃபி குடிக்க மாட்டேங்க, நைட் வந்து நான் காஃபியோ குடிக்க மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் இப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெவர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, இதுக்கடுத்து சப்ஜெக்ட் அடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா நெவர் எழுதணும். சரிங்களா? ஸோ நெவர், ஐ நெவர். இதுக்கடுத்து மெயின் வேர்ப் எழுதணும். குடிப்பதில்லை, அப்போது ஐ நெவர் ட்ரிங்க். எதை குடிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கோம்? காஃபியை. அப்போது காஃபி. ஐ நெவர் ட்ரிங்க் காஃபி அப்படின்னா நான் ஒருபோதும் காஃபி குடிக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல டைமை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், இரவில். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி அட் நைட், நைட்டு மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம அட் அப்படிங்கிற ப்ரொப்போஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் ஒருபோதும் வகுப்பிற்கு தாமதமாக வருவதில்லை. அவங்க கிளாஸ்க்கு வர்றப்ப எப்போவுமே லேட்டாலாம் வந்ததே கிடையாது. அவங்க எப்போவுமே சீக்கிரமாகவே வந்துடுவாங்கன்றது தான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? அப்போது அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே, தேக்கு அடுத்து நெவர், இதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வருவதில்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வருவதில்லைன்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம கம் அல்லது அரைவ் இந்த ரெண்டு வேர்ட்ஸில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அரைவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா? அரைவ் அப்படின்னா என்னங்க? வந்து சேர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிளாஸ்க்கு வந்து சேர்றாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அரைவ் யூஸ் பண்ணணும். தே நெவர் அரைவ், தே நெவர் அரைவ். அதுக்கப்புறம் எப்படி அவங்க வர்றதில்லைன்னு சொல்லியிருக்காங்க? தாமதமாக, அப்போ லேட். சரிங்களா? தே நெவர் அரைவ் லேட். அவர்கள் தாமதமாக வருவதில்லை. எங்கே வர்றதில்லைன்னு சொல்லியிருக்கோம்? கிளாஸுக்கு. அப்போது டு கிளாஸ். அவர்கள் ஒருபோதும் வகுப்பிற்கு தாமதமாக வருவதில்லை. உங்களுக்கு இப்போ நம்ம ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கும் பொழுதே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த சென்டென்சஸ் பார்க்கும் பொழுது வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே வாங்க. தென் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது கரெக்ஷன் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? நாங்கள் ஒரு பொழுதும் படங்களை பார்ப்பதில்லை. நாங்கள் எப்போவுமே படம் பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ வி நெவர். ஸோ அங்கே வந்து நம்ம டோன்ட் அண்ட் டசன்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா? பட் இங்கே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெவர் யூஸ் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து V1 verb, பார்ப்பதில்லை. அப்போது வாட்ச். படம் பார்க்குறதுக்கு எப்படி சொல்லுவோம்? வாட்ச் சொல்லுவோம். V1 verb யூஸ் பண்ணணும். சரிங்களா? வி நெவர் வாட்ச். எதை பார்ப்பதில்லை? படங்களை. அப்போது மூவிஸ். வி நெவர் வாட்ச் மூவிஸ். நாங்கள் ஒருபோதும் படங்களை பார்ப்பதில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? அவள் எப்போவுமே காரமான சாப்பாடை சாப்பிடவே மாட்டா. இதுக்கான ஆன்சரை என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவன் ஒரு பொழுதும் என் பிறந்த நாளை மறக்க மாட்டான். அவன் எப்போவுமே என் பிறந்த நாளை மறக்கவே மாட்டான். ஹீ நெவர். அடுத்து என்ன வருங்க? மறக்க மாட்டான். அப்போ மறக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? forget. V1 verb. சரிங்களா? he never forget. அவன் மறக்கவே மாட்டான். எதை மறக்க மாட்டான்? என்னுடைய பிறந்த நாளை. அப்போ மை பர்த்டே. அவன் ஒருபோதும் என்னுடைய பிறந்த நாளை மறக்க மாட்டான். நெக்ஸ்ட், நீ ஒருபோதும் உன் ரகசியத்தை என்னிடம் கூறுவதில்லை. நீ எப்போவுமே உன்னோட சீக்ரெட்ஸை என்கிட்ட சொல்லவே மாட்டிக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு நீ அப்படிங்கிறதுக்கு யூ, நெக்ஸ்ட் என்ன எழுதணுங்க? நெவர். நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் கூறுவதில்லை. சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? டெல். சரிங்களா? இப்போ யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கோம்? என்னிடம். ஸோ என்னிடம் அப்படிங்கிறதுக்கு மீ யூஸ் பண்ணணும். யூ நெவர் டெல் மீ. என்னிடம் கூறுவதில்லை. எதனை? உன்னுடைய ரகசியத்தை. ஸோ யுவர், உன்னுடைய அப்படிங்கிறதுக்கு யுவர், ரகசியம் சீக்ரெட். நீ ஒரு பொழுதும் உன்னுடைய ரகசியத்தை என்னிடம் கூறுவது இல்லை. வினோத் ஒருபோதும் கால்பந்து விளையாடுவதில்லை. வினோத் எப்போவுமே ஃபுட்பால் விளையாட மாட்டான். வினோத் நெவர். நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் என்னதுங்க? விளையாடுறது. ஸோ ப்ளே. வினோத் நெவர் ப்ளே.
வினோத் ஒருபொழுதும் விளையாட மாட்டான். எதனை? கால்பந்தை. ஸோ ஃபுட்பால். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.